ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் என்ன பார்க்க போகிறோம் வாங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வீடியோ எடுத்திருக்கோம். வாங்க நம்ம மளிகை ஜாமான், வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக குறிஞ்சிப்பாடி வந்திருக்கோம். குறிஞ்சிப்பாடியில் எல்லா ஐட்டமே மளிகை ஜாமான், அரிசி, எண்ணெய் இந்தமாரி ஐட்டம்லாம் விலை கம்மியாக தான் இருக்கும் வடலூரை விட. மளிகை ஜாமான் வாங்க சீட்டு கொடுத்துட்டு நம்ம சரி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால் பழம், விநாயகருக்கு பிடிச்ச பொருள்லாம் வாங்கலான்ட்டு வந்தோம். பொரி பொட்டுக்கடலை எல்லாம் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், பழம் இந்த விநாயகருக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு செட்டு 100 ரூபாயாம். அது எதுலேயும் ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. நம்மளும் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இதில் நாவப்பழம் தான் இல்லை, அது நாளைக்கு வடலூரில் சந்தை, சந்தையில் வாங்கிக்கலாம். அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மளிகை ஜாமானும் வாங்கியாச்சு, தேவையான கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கியாச்சு. அடுத்து நம்ம வடலூர் போகிறோம். அங்கே போய் பூ, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் அங்கே வாங்கிக்கலான்ட்டு போகிறோம். பாருங்கள், போகிற வழியில் பிள்ளையார் நிறைய வெறும் டாடா ஏசியில் பார்த்திங்கன்னா வெறும் பெரிய பெரிய பிள்ளையார் அழகழகாக இருக்காங்க. பிள்ளையார்லாம் நம்ம ஒரு 10 பிள்ளையாருக்கு மேலே பார்த்துட்டோம். பூ வாங்குறதுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம ரெகுலராக பூ வாங்குகிற கடை. பூவெல்லாம் ஹெவி ரேட்டுங்க. அரும்பு 100 80 ரூபாயாம். காக்காட்டான், கலர் காக்காட்டான் 100 60 ரூபாயாம். எல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்குது. நாளைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால கலர் காக்காட்டான் 100 வாங்கிட்டு, அரும்பில் ஒரு 50 வாங்கிட்டு, சாமந்திக்கு ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு இந்தாண்டு வந்தால் பாருங்கள், குறிஞ்சிப்பாடியோட இங்கே பிள்ளையார்லாம் நல்லா அழகழகாக பளிச்சுன்னு இருக்காங்க. இந்த பிள்ளையார்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா 50 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் விற்றாங்க. ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த குட்டி பிள்ளையார் 50 ரூபா சொல்கிறாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளையார்லாம் 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பிள்ளையார் வாங்கலை. அது பிள்ளையார் பார்க்க அழகாக இருக்குது. அது கொண்டு போய் தண்ணியில் தான் கரைக்கிறாங்கன்ட்டு வாங்கலை. நம்ம வீட்டிலே பாப்பா சின்னதாக ஏதாவது செஞ்சு தர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வாங்கலான்ட்டு வந்தால் இங்கேயும் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீப் வாழைப்பழம் 100 ரூபா 110 ரூபான்னு சொல்கிறாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ரூபா 8 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு சந்தை தானே, சந்தையில் எல்லா இதோட கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குன்ட்டு வெத்தலையும் பாக்கு மட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வாழைப்பழத்தை தான் கேட்டோம். அப்புறம் விலை செட் ஆகலான்ட்டு வேணான்னு சொல்லிட்டோம். எப்பயுமே ஏதாவது விசேஷம், பொங்கல், தீபாவளி இந்தமாரி விசேஷம்னா நாள் வந்தால் இந்தமாரி தான் ரேட்டு விற்கும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டால் விலை கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், குறிஞ்சிப்பாடியை விட இங்கே பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இருந்தாலும் நம்ம பழம் வாங்கிட்டோம். பொரி எல்லாமே குறிஞ்சிப்பாடியே வாங்கிட்டோம். அப்புறம் இங்கே கொஞ்சம் மளிகை ஜாமான் ஒரு 2-3 ஜாமான் அங்கே விட்டு போச்சு. சரின்ட்டு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பக்குள்ளே பாருங்கள், அங்கே ஒரு பிள்ளையார் பார்த்தோம். அதை விட பெருசாக இங்கே ஒரு பிள்ளையார் கொண்டாந்து வச்சுருக்காங்க. இந்த பிள்ளையார் வைக்கிற குடம்லாம் பாருங்கள் 20 ரூபாயா. நல்லா அழகழகாக கலராக டிசைனாக செஞ்சுருக்காங்க. பிள்ளையாரை பாருங்கள். இதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சாமி கும்பிட்டோம். பாருங்கள், தசாங்க ஸ்டாண்டு மியூசியோவில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி தான் அதில் வத்தி ஏற்றி வச்சுருக்கோம். நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு தான் அது. அப்புறம் பூ வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு கலர் காக்கட்டான் கட்டியாச்சு. சரின்ட்டு அடுத்து அரும்பு கட்டியிருந்தேன். அது கலர் காக்கட்டான் ஒரு 3 முழம் வந்துச்சு. நம்ம தலைக்கு வச்சுக்கலாம், இதை சாமிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு அரும்பு தனியாக வச்சு அதை கட்டிகிட்டு இருந்தேன். அடுத்து நம்ம தெருவுக்கு பிள்ளையார் வந்திருக்காங்க பாருங்கள். இன்னும் கண்ணு திறக்கலை. ஒரு 7 மணிக்காக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. மதியம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எப்பவுமே. ஆனால் இன்றைக்கி 7 மணிக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாட்டுலாம் ஓடுதுங்க. நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாலே வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நாளைக்கு கண்ணு திறந்தது காலையிலே நம்ம பிள்ளையாரை நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் குட்டியான பிள்ளையாராக தான் இருக்கிறாங்க. எல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளம் தான். நம்ம டைகரை பாருங்கள், 2 வாரத்தும் வீட்டு பக்கமே வரல. நேற்றுக்கு தான் வீட்டுக்கு வந்தான். ரொம்ப அவனுக்கு உடம்பே முடியல. நேற்று ரொம்ப மோசமாக இருந்தான் பாருங்கள். டைகர்னு கூட்டதும் பார்க்குறான் பாருங்கள். அவ்வளோதாங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.